இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தவக்கல அண்ணா இங்க வா. என்னண்ணே என் பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சா? உங்களுக்கு தனியா பாடி காட்ட தானே கூப்பிடுறீங்க? ஆமா, வா வா உள்ள வா. அப்படியா? அண்ணன் கிட்ட நீ பாடி காட்டி சரிகமா பால சேர்ந்துட வேண்டியதான். என்ன விஷயம் சொல்லுங்க அண்ணே. டேய் அது அது வந்து என்னண்ணே என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோசனை? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லடா. அப்ப நான் போகட்டே. இருடா, நீ எந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னண்ணே ஹெல்ப் அது இதுன்ட்டு சொன்னா செஞ்சுட்டு போறேன். சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நீ போய் தமிழையும் ஆதித்யாவையும் யாருக்கும் தெரியாம என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வரணும். போச்சுரா, அந்த ரெண்டு என்ன ஃபாரின்லயா இருக்கு? இங்கதான் எங்கன்னா விளையாடிட்டு இருக்குங்க. இங்க வாங்கடா பசங்கன்னா வந்துட போறாங்க. டேய், அது எனக்கு தெரியாதா? நான் சொன்னதை மட்டும் செய்யாம அதுக்கு 1008 கேள்வி கேட்பியா? அண்ணா நீங்க கேட்டா நான் செய்ய மாட்டேனா? அதுங்க ரெண்டும் உங்க பிள்ளைங்க, எதுக்கு யாருக்கும் தெரியாம கூட்டு வரணும்? அது சொன்னா புரியாது. எனக்கு என்னமோ தமிழ்கிட்டயும் ஆதித்யா கிட்டயும் நிறைய பேசணும்னு தோணுது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு லைஃப்ல படிச்சு என்னவா வரணும், இந்த மாதிரி எந்த விஷயமுமே எனக்கு அவங்கள பத்தி தெரியல. அது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்பாவா நான் அவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுதுண்ணே. முன்ன மாதிரி அவங்க கிட்ட வீட்டில் என்னால ஃப்ரீயா பேச முடியல. போதாததுக்கு சுதாகருக்கும் மித்ராவுக்கும் நான் குழந்தைங்க கிட்ட பேசினாலே பிடிக்கல. அதனால அவங்க ஏதாவது சொல்லிட போறாங்கன்னு நினைச்சு குழந்தைங்களை என்ன அப்பான்னு கூப்பிட வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன். தெரியும்ண்ணா. நீ இதெல்லாம் அவங்க கிட்ட பேசிட போற. அவங்களுக்கு நான் சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரி, நீ போய் அவங்கள யாருக்குமே தெரியாம கூட்டிட்டு வா. அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமா சுதாகரும் மித்ராவும் பாத்திரக்கூடாது. ஓகேண்ணா, இப்போ போய் கூட்டு வரேன். என்னடா கூட்டிட்டு வர சொன்னீங்க சரி, ஆனா என்ன சொல்லி கூட்டு வர்றது? டேய், இதெல்லாமாடா சொல்லி கொடுக்கணும்? எதையாவது சொல்லி கூட்டிட்டு வா போ. அண்ணா நீங்க அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. அது ரெண்டு ரொம்ப தெளிவு. நான் எது சொன்னாலும் திருப்பி என்னைய எடக்க முடுக்க நிறைய கேள்வி கேட்குங்க. அதுல இந்த ஆதித்ய பையன் இருக்கானே, என்ன பாக்குறப்பெல்லாம் கேள்வியா கேட்டு குடத்தில் கொடுத்துட்டே இருக்கான். எனக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. அவனாலதான் நிறைய தடவை இந்த வீட்டுல யார்கிட்ட சிக்கி சின்ன பண்ணமா ஆகுறேன். டேய், உன்கிட்ட ஒரு வேலை சொல்லி அதை நான் பண்ண வைக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிடுவேன் போல. போடா, போய் எதையாவது சொல்லி கூட்டிட்டு வா போ. உன்னால முடியும். உன்னால முடியும். போயிட்டு வா. இப்படி உசுப்பத்தி தான் உடம்பு ரணகலமாக்கி இருக்கீங்க. நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. எத்தனை பேரை தாண்டி அவங்க ரெண்டு பேரையும் நான் கூட்டு வரணும் தெரியுமா? டேய், பொலம்பாதரா, நல்ல பையன்ல. போ, சீக்கிரம் கூட்டிட்டு வா போ. இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதோ.